ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தன்சிகா லைஃப் ஸ்டைல். டுடே நான் ஒரு 2 days ஆகிடுச்சு நான் வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ எதனால் வீடியோ போடலன்னா எங்கள் பேபிக்கு ஜுரம், அதனால தான் வீடியோ போடல. வாமிட் வேறு, உடம்பு ரொம்ப முடியல, அதனால வீடியோ போடல. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் யார் ஃபஸ்ட் வச்சு பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பெல் பட்டன் டச் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஆயிடுச்சுன்னா, என் ஃபஸ்ட்டு பொண்ணு இப்போ தான் சின்னவளுக்கு சரியாயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என் பெரிய பொண்ணுக்கு வந்துடுச்சு. எதனாலனா இந்த போண்டா 10 ரூபா போண்டா, 10 ரூபா 7up, அதுக்கப்புறம் 10 ரூபா ஆரஞ்சு, அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சம்திங்ஸ் எல்லாமே இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் குடிக்கிறதால இப்போ நிறைய ப்ராப்ளம் ஆகுது. ஓகேங்களா, சளி பிடிக்கிறது, ஜுரம், அதனால தான் முக்கால்வாசி பசங்களுக்கு ஜுரமே வருது. இந்த 10 ரூபா பொருளால் தான் ஜுரமே வருது. அப்படியே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தாலும் என் பொண்ணு சாப்பிட மாட்டான். ஓகேங்களா, எதனாலனா அவளுக்கு அப்பத்துலேருந்து அவள் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்டா. அது என்னவோ தெரியல, அவள் இப்போ ஒரு 4-5 years ஏஜ் ஆயிடுச்சு. அதுலேருந்து ஹெல்த்தி இதுவே சாப்பிட மாட்டான். குழந்தைலாம் நல்லா ஹெல்த்தியாக நான் கொடுத்தேன். முந்திரி, திராட்சை, பாதாம் போட்டு ஹெல்த்தி பவுடரை மிக்ஸ் பண்ணி நான் கொடுத்தேன் அவளுக்கு. இப்போ சின்னவளுக்கு ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இப்போ பெரியவளுக்கு வந்துடுச்சு. நேற்று 2 ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு குளிச்சுட்ருக்கா. குளிச்சுட்டு கடைக்கு போயிட்டா, எங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டா. அப்போது ஹோட்டலுக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டான்னா, பவுண்டா எடுத்து குடிச்சிட்டுருக்கிறான். குடித்த பிறகு அன்றைக்கே ஜுரம் வந்துடுச்சு. நைட்டே ஜுரம் வந்துடுச்சு. ஜுரம் வந்ததே சொல்லிட்டு மருந்தெல்லாம் விட்டு ஜுரமே நிற்கலை. மறுநாள் வந்துச்சு. மறுநாள் சுத்தமாக ஜுரம் நிற்கவே இல்லை. சரி சொல்லிட்டு அப்படியே மறுநாள் நாங்களும் ஊற்றின்னு தான் இருந்தோம். ஊற்றிட்டுருக்கும் போது ஹாஸ்பிட்டல் இட்டு போனாங்க எங்கள் சித்தி. இட்டு போய் வந்தாங்க. அப்பயும் ஜுரம் நிற்கவே இல்லை. அப்புறம் ஒரே வாந்தி, ஜுரம் அதிகமாகி ஒரே வாந்தி எடுத்து நைட்டெல்லாம் வாந்தி. நான் குட்டி பாப்பா வச்சு நான் உள்ளே பார்த்துட்டேன். எங்கள் சித்தி மட்டும் தான் பார்த்துருந்தாங்க. சித்தி சித்தப்பா மட்டும் தான் பாப்பா வச்சுருந்தாங்க பெரியவில். ஒரே வாந்தி, டயர்டாகிட்டாங்க. ஏன்னா இப்போ வர ஜுரம் டயர்டாகிடுது, கால் வலி வந்துடுது. ஸோ அதனால் அவன் ரொம்ப டயர்டாகி எனக்கு வேறு அழுவு வந்துருச்சு நேற்று. ஏன்னா என் சின்ன பொண்ணுக்கும் எப்பயுமே அவளுக்கு பெரியவளுக்கு ஒன்றுனா நான் அழுதுருவேன். அழுத பிறகு தான் இந்த குழந்தைக்கு சரியாகும் என்னோட டாட்டு. ஏன் சொல்கிறேன்னா, என் பெரிய பொண்ணு ஒரு செல்ல பொண்ணு. அவளுக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு கோவமும், அடிப்பேன், எல்லாமே பண்ணுவேன் அவளை நான். பட் இருந்தாலும் பாசம் வச்சுருப்பேன் நான். அவங்க அப்பா அதை நிறைய பாசம் வச்சுருப்பார் பெரிய பொண்ணு மேலே. சின்ன பொண்ணு மேலே அவ்வளோ பாசம் இருக்காது இல்லை, பெரிய பொண்ணு மேலே நிறைய பாசம் வச்சுருப்பார். அப்புறம் எனக்கு கோவமாக வந்துருச்சு. கோவம் வந்தது இல்லாமல் எனக்கு நம்மளுக்கு வந்தாலும் நம்ம அந்த வலி குழந்தைங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தேன். அழுதுட்டேன். நைட்டு அழுதேன். ஒன்றும் குழந்தைக்கு முடியலையே, சரியாகவே. சாயந்தரம் கூட அழுதேன். என்னால் டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது தெரியல. குட்டி பாப்பானா அவ்வளோ பார்ப்பேன்னா, எனக்கு அவள் என் கூட இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அவங்க அத்தை மாமா கூட இருந்தா. ஸோ எனக்கும் ஆசை தான். ஏன்னா அவளை பக்கத்தில் படுக்க வச்சுக்கணும். இன்னொன்று, அவள் படுக்க மாட்டாள், என்கிட்ட இருக்க மாட்டாள். மெயின் என்கிட்ட மட்டும் இருக்கவே மாட்டாள். அது எதனால, அவங்க அத்தை மாமா பார்த்துக்கிறதால அந்த அம்மா அவங்கக்கிட்டேயே இருந்துட்டாள். சரி, நான் அதெல்லாம் பேசாதுக்க மாட்டேன். சரி ஓகே சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் பார்த்தேன். ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டர் வரல சொல்லிட்டு போகல. இப்போ ஜுரம், சளி மருந்து ஊற்றிருக்கேன், ஜுரம் சிரப்பு ஊற்றிருக்கேன். ஜுரமே நிற்கலை ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒன்று சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. சின்ன பசங்களுக்கு தயவு செஞ்சு 10 ரூபா ஐட்டம் வாங்கி கொடுக்காதீங்க. பவுண்டா, 7up, அதுக்கப்புறமேட்டு ஆரஞ்சு, நெக்ஸ்ட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குல்ல, கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம், அதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. எதனால் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தான் உங்கள் குட்டீஸ்க்கும் இந்த மாதிரி தான் ஆகும். இப்போ வர ஜுரம் நம்ப முடியல. ஒன்று டைஃபாய்டில் வச்சிருது, இல்லைன்னா மலேரியாவில் வச்சிருது, இல்லை டெங்குவில் வச்சிருது. ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஹெல்த்தியாக செய்யணுன்னா ஜூஸ் போட்டு கொடுங்க. என்ன ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அந்த ஜூஸ்லாம் கொடுத்தாங்க. என் பொண்ணு குடிக்காது, ஆனால் உங்கள் பசங்க குடித்தா தயவுசெய்து போட்டு கொடுங்க. போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க எடுத்து குடிச்சிட்டோம். அது ஹெல்த்துக்கும் ஒன்றாகாது, அவங்களுக்கும் நல்லாவும் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 10 ரூபா ஐட்டம் அதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. கூல்ட்ரிங்க்ஸ் தயவுசெய்து வாங்கி கொடுக்காதீங்க, சரிங்களா.
ரொம்ப பாவம் பசங்க உடம்பு சரியாமல். என் சின்ன பொண்ணுக்கு ஏன் ஜுரம் வந்ததுன்னா, அவளுக்கு வந்து 1 வயசு ஆக போகுது. அதுக்குள்ளே ஜுரம்லாம் வரணும்ல. ஸோ அதனால் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவளை வந்து நான் பார்த்துக்குவேன். இவளுக்கு இந்த ஜூஸ் குடிச்சதெல்லாம் இவளுக்கு வந்துச்சு. இந்த பசங்களை பெற்றுக்கிட்டு நம்ம அதுங்க வளர்த்து ஆளாக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து 2ஆயிரம். என்னை பொறுத்தவரை 2ஆயிரம். என்ன சொல்ல, மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வேறு இல்லை. ஒரே மைண்டு டிஸ்கிரிப்ஷனாகவே இருக்குது எனக்கு. என்ன பண்ணுறது தெரியல. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவே போடலை. செல்ஃபோன் வர கீழே விழுது. எனக்கு வர இந்த மத்தியானம் காலைல கொஞ்சம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஒரு இடத்துக்கு போனோம். சரி அதை போகலான்னு பார்த்தேன். சரி குழந்தைக்கு உடம்பு முடியல. போன இடத்துல பாப்பா பற்றி எண்ணமே வருதே தவிர அந்த போன இடத்துல வேலையே இது பண்ண முடியாது. சரி பாப்பா தான் முக்கியம். அதனால் பாப்பா பார்த்துட்டு அது கூட அந்த வேலை கூட அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பாப்பா பார்த்த பிறகு இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி என்கிட்ட தான் இருக்கிறாங்க. எனக்கு அவளுக்கு ஒன்றுனா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ என்னால் போட முடியல. ஷார்ட்ஸு தான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா, ஷார்ட்ஸு நான் சம்திங்ஸ் ஷார்ட்ஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள். வீடியோ பார்க்கலன்னா வீடியோ போய் பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து என்ன வீடியோ, கிச்சன் இதாக போடலாம் அப்படி இருக்கேன். அதுவரை என்னான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் வீடியோ போட்டால் மானிட்டேஷன் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. என்னான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதான் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் கிச்சன் வீடியோவை. இல்லைன்னா கிச்சன் வீடியோ நான் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை டச் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.